வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது. ஆற்று பாலமும் நடைபாதையும் பழுதடைந்து விட்டது. இதனால் வாகன ஓட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 2022 செப்டம்பரில் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் செலவில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2023 மார்ச் மாதம் பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, பராமரிப்பு பணிகள் முடிஞ்சு 1.5 வருஷத்துலேயே மீண்டும் விரிசல் ஏற்பட்டது. இந்த காவிரி பாலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 2015 நவம்பரில் 1 கோடி ரூபாய், 2016 மார்ச்சில் 35 லட்சம் ரூபாய், அதே ஆண்டு செப்டம்பரில் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இறுதியாக 2022 செப்டம்பரில் சுமார் 7 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணியும் அந்த பாலம் இன்னும் சரியாகலை. இதுக்கு யார் பொறுப்பு? இது முழுவதும் மக்களுடைய வரி பணம் தான். அது மட்டும் இல்லைங்க, ராமநாதபுரம், காவனூர், திருவள்ளூர் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் 48 கோடி ரூபாயில் கட்டப்பட்டது. சரியான முறையில் கட்டப்படாததால் கட்டிய 10 நாட்களிலேயே தார் சாலை அரிப்பால் சேதமடைந்துள்ளது. தொடர் மழையால் சாலை பாலமாக வெடிப்பு காணப்பட்டது. ஆக மக்களின் வரிப்பணம் 48 கோடி வீண். இதுக்கெல்லாம் யார் பொறுப்புங்க? கட்டி 10 நாளில் பாலம் இடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னைக்கு இதுக்கெல்லாம் விடிவு காலம்? ஜெய்ஹிந்த்.